ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இது. ஒரு கிராமத்துல துணி துவைக்கிற ஒரு வண்ணன் இருந்தான். கிராமத்துல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் துணிகளை எடுத்துட்டு வந்து அதை துவைச்சி திரும்ப அந்த வீடுங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து கிடைக்கிற பணத்தை வச்சு அவனும் அவன் மனைவியும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் இருந்துச்சு. நம்ம கிட்ட இந்த கழுதியும் குதிரையும் இருக்கிறது ரொம்ப உதவியா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, இல்லைன்னா அந்த துணி எல்லாத்தையும் நம்ம தான் தலையில சுமந்து இப்ப எடுத்துட்டு போயிருக்கணும். இந்த குதிரை நம்ம கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப தூரம் பயணம் பண்றதுக்கும் முடியுது. சரியா சொன்னீங்க. அந்த குதிரையும் கழுதையும் ஒரே மாட்டு தொழுவத்துல தான் கட்டி போட்டிருந்தாங்க. இருந்தாலும் குதிரை கழுதையை எப்பவுமே ஒரு நண்பனா அங்கீகரிச்சதே இல்லை. நீ ஒரு அசிங்கமான மிருகம், பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்க. நான் பாத்தியா சும்மா கும்முன்னு இருக்கேன். இங்க பாரு நண்பா, அது உண்மைதான். ஆனா நானும் உன் கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன இந்த நண்பன்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. என்ன உன் மேல வீசுற அந்த நாத்தத்தினால என்னால இங்க நிக்க கூட முடியலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கே. சுத்தமே இல்லாத ஒரு மிருகம் நீ. சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது நண்பா. நம்ம முதலாளியோட எல்லா சுமையையும் நான் தானே சுமந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் அவர் ஒருத்தர் தானே எஜமான். ஆனால் பாரு, உன்னோட வாழ்க்கை ரொம்ப சுகமானது, ஆனால் என்னோட வாழ்க்கையோ ரொம்ப கஷ்டமானது. என்ன நீ ரொம்ப புதுசா சொல்ற? நம்ம எஜமான் அவரோட மொத்த சுமையையும் என்ன தான் தூக்கிட்டு வர சொல்லுவார். உன் விஷயம் அப்படி இல்லையே, உனக்கு சின்ன சின்ன வேலையாக தானே கொடுக்குறாரு. ஓ, அப்ப அதான் விஷயமா? எனக்கு என்ன மதிப்பு மரியாதைலாம் இருக்கு தெரியுமா? நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணாத நண்பா. நீ உதைச்சது எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நானும் உன்ன மாதிரி ஒரு மிருகம் தானே. நீ எல்லாம் எப்போ என்ன மாதிரி ஆக முடியாது. நல்ல அறிவும் சக்தியும் இருக்கிற மிருகங்கள் தான் நாங்க. நீ ஒரு சுமை தாங்கி, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம முக்கியமா நீ ஒரு முட்டாள் தெரியுமா? நீ கொஞ்சம் மனசுல இரக்கத்தோட பேசினா நல்லது. பேசுறது எப்படி நீ எனக்கு சொல்லி தெரியா? ஒவ்வொருத்தரோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஏற்றபடி தான் அவங்க வாழ்க்கை அமையும். உனக்கு இவ்வளோ ஆணவம் இருக்கக்கூடாது நண்பா. அப்படி பல சமயங்கள்ல குதிரைக்கும் கழுதைக்கும் நடுவுல கலகம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. கழுதையை விட தான் பெரியவன்ற அகங்காரம் அந்த குதிரைக்கு எப்பவுமே இருந்துச்சு. ஓ, நல்ல மழை வரும் போல இருக்கே. துணி எல்லாத்தையும் சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போட வேண்டியதுதான். ஓ, இந்த மூட்டெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்கே. அப்படி வண்ணானும் குதிரையும் கழுதையும் வீட்டை நோக்கி நடந்து போனாங்க. ஆனா ரொம்பவே பாரமா இருந்ததால கழுதையால ரொம்ப மெதுவா தான் நடக்க முடிஞ்சது. நண்பா, நான் தூக்கிட்டு வர இந்த பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த பாரத்தை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியாம அவஸ்தைப்படுறேன். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணப்பா. அதுக்கு உன்னோட மூட்டையை என்ன தூக்கி நடக்க சொல்றியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு அதிகமாக இருக்கிற இந்த பாரத்தை கொஞ்சம் துணிகளை மட்டும் நீ எடுத்துட்டு வந்தா போதும். ஏய் முட்டாள், உன்னோட சுமைகளை நீ மட்டும் தான் சுமக்கணும். நாங்க குதிரைகள், சுமைதாகிகள் இல்ல. சகோதரா, நான் மயங்கி விழுந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், மூட்டை தூக்குறது உன்னோட வேலைப்பா. ஒரு சில அடிகள் மட்டும்தான் முன் வைக்கிறதுக்கு பாவம் அந்த கழுதையால முடிஞ்சது. அதுக்குள்ள முடியல. என்னப்பா இது? சுமை தாங்காம கீழே விழுந்தியா?
மழை வேற பெய்ய போது துணியை வேற வீட்டுக்கு கொண்டு போகணும். என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரியலையே. விழுந்து கிடக்கிற கழுதைக்கிட்ட இருந்து அந்த ஆளு துணி மூட்டைகளை அவுத்தெடுத்தாரு. ஓ, பாவம் இந்த கழுதை ரொம்ப சோர்ந்து போயிட்டான் போல இருக்கு. ஓ, இதுக்கு மேல இதால சுமைகளை தூக்க முடியாது. இந்த துணி எல்லாத்தையும் அந்த குதிரை மேல வச்சு கட்டிட வேண்டியதுதான். அப்படி அந்த வண்ணான் துணி மூட்டைங்களை குதிரை மேல வச்சு கட்டி விட்டான். அது மட்டும் இல்ல, கழுதைய கூட அந்த ஆளு அகங்காரமா இருந்த குதிரை மேல ஏத்தி வச்சிட்டான். வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. நான் இப்படி சுமை தாங்கி ஆகிறதுக்கான காரணம் என்னோட அகங்காரமான பேச்சு தான். நான் அந்த கழுதைக்கு உதவி பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அப்போ இந்த குறும்பல் வண்டிய கொஞ்ச நேரம் நான் ஓட்டிக்கவா? வேண்டாம், அது நானே ஓட்டுவேன். பொம்மி, நீ நெல்லிக்காய் மரம் பார்த்திருக்கியா? நெல்லிக்காய் பார்த்திருக்கேன், ஆனா நெல்லிக்காய் மரத்தை இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் நெல்லிக்காய் மரம். இந்த கிராமம் எவ்வளவு அழகா இருக்கு. பட்டணத்துல இந்த மாதிரி இயற்கை அழகு ஒண்ணுமே கிடையாது. பொம்மி, நீ நெல்லிக்காய் காய்ச்சி கிடக்கிறத பார்த்தியா? பொம்மி, நமக்கு நெல்லிக்காய் பறிச்சு சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பச்சை நெல்லிக்காய் நான் சாப்பிட்டதே இல்ல. வீட்ல நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்குவாங்க, அதத்தான் நான் சாப்பிட்டிருக்கேன். இல்லையா? அப்போ இன்னைக்கு பச்சை நெல்லிக்காய் சாப்பிடலாம். ஓ, ஏறவே முடியலையே. மரம் ஈரமா இருக்கு, அதான் ஏற முடியல. ஹோ, ஷே. நீ அங்க கிடக்கிற காஞ்ச மட்டை எடுத்துட்டு வா. தோ இப்ப கொண்டு வரேன். அது இங்க கொடு. ஈர மரத்தில ஏறத்துக்குள்ள வழியாக்கும். அப்போ கீழே விழாம பாத்துக்கோ. ஹாய், நெல்லிக்காய் மழை பெய்யுது. பொம்மி, அந்த நெல்லிக்காய் எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கோ. போதும் அப்போ, கீழே இறங்கு. இனி நமக்கு நாளைக்கு பறிக்கலாம். பொம்மி, நீ ஏன் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேங்கிற? சாப்பிட்டு பாரு. என்ன ஒரு கசப்பு, இதுக்கு எந்த ருசியும் இல்ல. இன்னொன்னு சாப்பிட்டு பாக்குறேன். பொம்மி, பச்சை நெல்லிக்காய் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லைல்ல? இதுக்கு என்ன கசப்பு? நீங்க எல்லாம் இது எப்படி சாப்பிடுறீங்க? கொய்யாக்காய் சாப்பிடுற மாதிரி அப்படி சாப்பிடுவோம். கொஞ்சம் அள்ளி எடு, பாட்டிக்கும் கொடுக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும். அப்பதான் நல்ல ருசியா இருக்கும். என்ன ருசி? தண்ணி குடிச்சு பாரு, அப்ப தெரியும். என்னது? ருசி ருசி. கிளிக்கு கூட புரிஞ்சிருச்சு. நமக்கு கிணத்துக்கு பக்கத்துல போலாம். அது என்னது அப்போ? அதுதான் வெக்கல் கூரா. மெதிச்சு நெல்லெடுத்துக்கு அப்புறம் வெக்கல் அடுக்கி வச்சிருக்காங்க. பாட்டியோட பசுமாட்டுக்கு இந்த வெக்கல் ரொம்ப பிடிக்கும். கூரை மேயறதுக்கும் இந்த வெக்கல் எடுப்பாங்க. இங்க வைக்கல் கூரைக்குள்ளையா கோழிய வளர்க்குறாங்க? கோழி முட்டைக்கு அடி இருக்கிறதாக்கும். வெக்கலுக்குள்ள ஆகும்போது நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். நாம முட்டை எடுத்துப்போ நினைச்சுதான் கோழி சத்தம் போட்டுட்டு இருக்குது போல. கோழி நாங்கவும் முட்டை ஒன்னும் எடுத்துட்டு போக மாட்டோம். இந்த கிணத்தில் இருந்துதான் எல்லாரும் தண்ணி எடுப்பாங்க. ஹோ, இதுல இருந்து எப்படித்தான் தண்ணி எடுத்துப்பாங்களோ? அதுக்கெல்லாம் வழி இருக்கு. காய்ச்சின வெண்ணி மட்டும் குடிக்கணும்னு தான் அம்மா என்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க. இந்த தண்ணியே குடிச்சா ஒன்னும் ஆகாது. இத கொஞ்சம் குடிச்சுதான் பாரு. ஹாய், நல்ல தெளிவான தண்ணி. குடிச்சு பார்க்கலாம்ல? ஹாய், நல்ல இனிப்பு. இது ஏன் இப்படி? இந்த தண்ணியில யாராவது சீனிய கலக்குனாங்களா? சீனி எல்லாம் யாரும் கலக்கல. நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்ச இப்படித்தான் இனிச்ச கிடக்கும். ஒரு நாள்
சுந்தருங்கிற கிராமத்துல ஜோமோனுங்கிற ஒரு குட்டி பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். ஜோமோன் தினமும் அவன் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அது அவனோட வீட்ல இருந்த கொஞ்சம் தூரத்துல இருந்தது. அப்படியே ஒரு நாள் நம்ம ஜோமோன் ரொம்ப சோர்வடைஞ்சு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். எல்லா பசங்களும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. பாவம் ஜோமோன் குண்டா இருந்ததுனால பொறுமையா நடந்துட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மாமரத்துக்கு பக்கத்துல வந்தான். பசங்க மாங்காய் பறிக்கிறத பார்த்தான். வாவ், மாமரத்தில் எவ்வளோ மாங்காய் இருக்கு. அதில் ஒன்று கிடைச்சதுன்னா கூட அதை நான் சாப்பிடுவேன். இது யாரு? அட, இது அந்த குண்டு ஜோமோன். இங்க எப்படி வந்த? இவனால கண்டிப்பா ஏறி கூட முடியாது. நண்பர்களா, நீங்கள் எனக்கு ஒரு மாங்காய் தருவீங்களா? எல்லாரும் இத கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு மாங்காய் வேணுமா? அப்படி உனக்கு மாங்காய் வேணும்னா ஏறி பறிச்சுக்கோ. பாவம் ஜோமோன் அவனால அந்த கல்ல உயரமா தூக்கி எறிய முடியாததால ரொம்ப கஷ்டப்பட்டான். அதில் ஒன்று எனக்கு கொடுக்க முடியுமா? இல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம். நான் உங்களுக்கு என்னோட கலர் பென்சிலை கொடுக்குறேன். உன்னோட பென்சில் எல்லாம் யாருக்கு வேணும்? எங்க கிட்டயும் இருக்கு. ஹோ, அப்போ நான் உங்களுக்கு என்னோட வாட்டர் பாட்டிலை கொடுக்கட்டுமா? வேண்டாம், உன்னுடைய இந்த பழைய பாட்டில்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீ எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நாங்க உனக்கு மாங்காய் தர மாட்டோம். இந்த குண்ட முட்டாளா இருந்தாலும் பாவமா இருக்கான். அந்த நேரத்துல ஒரு குரங்கு அங்க இருக்கிற ஒரு மரத்துல உட்காந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் கேட்டுட்டும் இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப பாவம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பையனை கஷ்டப்படுத்துறாங்க. நான் உனக்கு எப்படி உதவி பண்றது? ஓ ஹா பழுத்த மாம்பழம். நம்ம கண்ணுக்கு அங்க தெரியுறது என்ன? நாம அந்த பையனை அப்படி கிண்டல் பண்ணிருக்க கூடாது. ஆஹா, நாம அந்த பையனுக்கு இந்த மாங்காவை கொடுத்திருந்தோம்னா அவனும் அந்த மாம்பழத்தை நமக்காக கொடுத்திருப்பான். இப்ப நாம அவன் கிட்ட எப்படி கேக்குறது? ஆஹா, இது எவ்வளோ இனிப்பா இருக்கு. இது மாம்பழமா இல்லைன்னா தேனா? என்ன சந்தேகம், இது மாம்பழமே தான். எனக்கு கொஞ்சம் மாம்பழம் தரியா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். உன்னால எங்களுக்கு இத கொடுக்க முடியுமா? நாம எல்லாரும் சேர்ந்து இத பகிர்ந்து சாப்பிடலாம். கண்டிப்பா, இங்க வாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிடலாம். உன்னால எங்களை மன்னிக்க முடியுமா நண்பா? எதுக்கு? உனக்கு நாங்க மாங்காய் கொடுக்காததுக்கும் உன்னை குண்டன்னு கூப்பிட்டதுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள், சரிதானே? எனக்கு அதுவே போதும். நமக்கு மாங்காய் கிடைச்சது, கூடவே மாம்பழமும் கிடைச்சது, அப்புறம் நண்பனும் கிடைச்சிட்டான்.
நமக்கு மாங்காய் கிடைச்சது, நமக்கு மாம்பழம் கிடைச்சது, நமக்கு ஒரு நண்பனும் கிடைச்சிட்டான். அப்புறம் இப்படிதான் நல்ல மனசு கொண்ட ஜோமூனுக்கு நிறைய மாம்பழமும் கிடைச்சது, நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க. என்ன ஒரு குறும்புத்தனம் பண்ணது இந்த குரங்கு? நம்மள மாம்பழத்தை சாப்பிட கூட விடல. இப்படி ஒரு குறும்புத்தனம் பண்ணுமா இந்த குரங்கு? அந்த குரங்க ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட குறும்பால காட்டுல இருந்த மத்த விலங்குகளுக்கு பெரிய தொந்தரவா போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுல மரம் வெட்டுறதுக்கு சில பேர் வந்தாங்க. அவங்க காட்டுல இருந்த ஒரு பகுதியில் இருந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நூலா, காட்டில் மரம் வெட்டுறவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நீ அந்த பக்கம்லாம் போயிடாத என்ன? நீ அவங்க கண்ணில் மாட்டினானா பெரிய ஆபத்தாயிடும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா முதல்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்கணும். மரத்தை எப்படி வெட்டுவாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. தம்பி சொல்றத கேளு, அங்க போய் உன் வாழ்த்தனத்தை காட்டிடாத. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நூலன் குரங்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த நேரம் மரம் வெட்டுறவங்க யாரும் அங்க இல்ல. அன்றைய வேலைங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க போன நூலன் குரங்கு மரம் வெட்டுறவங்களோட ஆயுதத்தை கையில எடுத்தான். ஒவ்வொன்னா எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில நூலன் குரங்குக்கும் அதேதான் நடந்துச்சு. அப்படி அகங்காரனும் குறும்புக்காரனுமா இருந்த குரங்குக்கு அவனோட வாளை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. வாலில்ல குரங்கு போறது அதோ பாத்தீங்களா? வாலில்லாத குரங்க காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நூலன் குரங்குக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவன் ஒரு பெரிய மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்துகிட்டான். அப்பதான் அந்த மரத்துல இருந்த ஓட்டைக்குள்ள ஏதோ பளபளக்கிற மாதிரி நூலன் பார்த்தான். ஆஹா, என்ன இது விளக்கு மாதிரி தெரியுது? வாழை இழந்த எனக்கு தேவதை கொடுத்த விளக்கு தானோ இது. என்னாலும் சரி, இதை நானே வச்சுக்கிறேன். பயப்படாதீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்றதுக்கா? அது எப்படி? ஆமா, நான் உன்னோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தருவேன். என்னோட அனைத்து ஆசைகளையுமா? உன்னுடைய எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவேன். ஆனால் 3 ஆசைகள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் தான். 3 வரங்களை இந்த பூதத்துக்கிட்ட இருந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த காட்டுல நான் ராஜா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க போறேன். முதல்ல அறுபட்ட இந்த வாழை தான் நான் கேட்க போறேன்.
எனக்கு அருந்து போன என்னோட வால் தான் வேணும். முதல்ல அந்த வரவையை பார்ப்போம். ஓ, அதுக்கு என்ன, உடனே செய்யறேன். இந்தா உன்னுடைய வாள், எடுத்துக்கோள். ஏய், என்ன பூதமே சொதப்புற நீ? நான் கேட்டது வால் முன்னாடி மாதிரியே உடம்போடு ஒட்டி இருக்கணும்னு கேட்டேன். ஓ, அவ்வளவுதான் விஷயமா? உடம்புல தானே வச்சிருவோம். இந்தா வாங்கிக்கோ. ஐயா, ஏ பூதம், என்ன பண்ணிருக்க நீ? வால் எங்கேயாவது வயிற்றுல வளர்ந்துருக்குமா? வேற எங்க வைக்கணும்? அடடடா, வால் எங்க இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மடா பூதமா இருக்கியே நீ. தெரியாது எஜமா, எனக்கு தான் வாளி இல்லையே. இங்க பாரு, இதோ இங்க தான் இருக்கணும். என்ன உனக்கு புரிஞ்சுதா? ஓ, அவ்வளோதானா? இந்தா வச்சு வர்றேன். ஹாய் ஹாய் ஹாய், அறுபட்ட வால் மறுபடியும் வந்துடுச்சு. ஏய் பூதமே, இன்னும் மிச்சம் இருக்கிற 2 வரங்களை கொடுத்துடுறியா? உனக்கு நான் 3 வரங்களையும் தந்துட்டேன். எப்படி? இது வரைக்கும் ஒரு வாரம் தானே சரியா இருக்கு. வாள் கொண்டு வந்து தந்தது அது முதல் வரம். வாளை உடம்புல ஒட்ட வைக்க சொன்னது 2வது வரம். வாளை மறுபடியும் மாத்தி வைத்து கொடுத்தன்ல, அது 3வது வரம். என்னப்பா இது? நான் கேட்டது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கே. டே முட்டாள் குறும்புக்கார குரங்கு, உனக்கு இப்ப வாளாவது திரும்ப கிடைச்சதில்ல, அதுவே பெரிய அதிர்ஷ்டம் நினைச்சு சந்தோஷப்படு. இனிமேலாவது யாரையும் தொந்தரவு செய்யாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எப்பவுமே மற்ற உயிரினங்களை தொந்தரவு பண்ணவோ கிண்டல் பண்ணவும் செய்யறதில்ல.